ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என கண்மான தெய்வ பிள்ளைகளே, வேதத்தின் மகத்துவங்கள் என்கிற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாகவே வேதாகமம் என்பது ஒரு கடல் போன்றது. நாம் எவ்வளவு தூரம் அதிலே மூழ்கிறோமோ அவ்வளவு முத்துக்களை, வேதத்தின் மகத்துவங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவன் மனுக்குலத்துக்கு கொடுத்த ஒரு முக்கிய பரிசு வேதாகமம். ஆண்டவருடைய திட்டங்கள், ஆண்டவருடைய மகத்துவங்கள் எல்லாம் வேதாகமத்தில் நிறைந்திருக்கிறது. ஆகினால்தான் ஒரு வேதாகமத்தை படிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் வேதாகமத்தின் மூலமாக நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார், நமக்கு அப்படி சத்தியத்தை தெரிவிப்பார். ஆகினாலே வேதாகமத்தை நாம் படிக்க வேண்டும். பொதுவாகவே இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு எபிரேயர் 1:1 சில காரியத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஏற்கனவே ஏசாயா 9:6 முழு வேதாகமும் எப்படி நிறைவேறுகிறது என்பதை சொன்னேன். இந்த நாளிலே எபிரேயர் 1:1 எப்படி முழு வேதாகமும் நிறைவேறுகிறது என்பதை சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்கு அவர் நன்மை செய்வார். பூர்வ காலங்களில் அப்படின்னு ஆரம்பிக்கும். பூர்வ காலம் என்பது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 அதாவது பாவமறியாத காலம். பங்கு பங்காக அப்படிங்கிறது மனசாட்சியின் காலம். ஆதியாகமம் 3 யாத்திராகமும் 32 வரைக்கும், அதாவது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கும் உள்ள காலங்கள் மனசாட்சியின் காலம். வகை வகையாக அப்படிங்கிறது நியாயப்பிரமாண காலம். 32 அப்போஸ்தலர் 1 வரைக்கும் உள்ள காலங்கள் நியாயப்பிரமாண காலம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார். கடைசி காலம் என்பது அப்போஸ்தலர் 2 இன்றைக்கு வரைக்கும் உள்ள காலங்கள், கிருபையின் காலங்கள். என கண்மான தெய்வ பிள்ளைகளே, ஏன் இந்த காலங்களை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது என்றால், நம்முடைய ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். உங்கள் வாழ்க்கையிலே நெருக்கத்தின் காலத்தில் நீங்கள் இருக்கலாம், கண்ணீரின் காலங்களில் இருக்கலாம், துன்பத்தின் பாதையில் நீங்கள் இருக்கலாம். பயப்பட வேண்டாம். எப்பேற்பட்ட கொடிய காலங்களாக இருந்தாலும் அதை மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். என கண்மன தெய்வ பிள்ளைகளே, இயேசுவை நம்புங்க. அவர் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை செய்து காலங்களை அவருடைய கரங்கள் இருக்குது என்பதை நிறைவேற்றுவார். ஆமென்.